வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் குறிக்கும் தேசத்தில் மலை ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்கு 75 வயதுல வாக்கு கொடுக்கிற, நான் உனக்கு என்ன செய்வேன், ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவேன். 100 வயசுல அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. ஆசையா பாசமா இருக்கிறாங்க. ஆனா சில வருடங்களிலே கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, நீ நேசிக்கிற உன் புத்திரனை, உன் ஏகசுதனை, உன் மகனை, நீ பாசமா இருக்கிறிய உன் சொந்த மகனை நீ என்ன செய், எனக்காக பலியிடு. மோரியா தேசத்துக்கு போ, அங்கே நான் காண்பிக்கிற ஒரு மலையில நீ உன் மகனை எனக்காக பலியிடு என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உண்மையிலே எப்படி இருக்கும்? வேதனையா தான் இருக்கும். அப்படிதானே? குழந்தைய தந்துட்டு இப்ப எனக்கு பலியிடுன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு என்று சொன்னாலே நமக்குள்ள என்ன வந்துடுது? கஷ்டமாயிருது. ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே என் பிள்ளைக்கு எப்போ சுகமாகும், என் பிள்ளைக்கு எப்போ சுகமாகும், அவன் எப்போ நல்லாவா, எப்போ நல்லாவா என்று சொல்லி ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும். ஏன் சொன்னா, பிள்ளைங்க என்றாலே பெற்றோர் பாசமா இருப்பாங்க. என் பிள்ளைங்க எப்போதும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க எப்போதும் சுகத்தோட இருக்கணும், ஆரோக்கியத்தோட இருக்கணும், நீடிய நாளா இருக்கணும், நீடிய நாட்களா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் நினைக்கிறது உண்டு. ஆனா அதே சூழ்நிலையில தம் பிள்ளைங்களுக்கு ஏதோ பிரச்சனையோ ஏதோ வியாதியோ பலவீனமோ வந்துட்டு என்று சொன்னால் அதை எந்த பெற்றோராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனா இழப்பு என்பது அது உண்மையில யாராலுமே தாங்கிக் கொள்ள முடியாது. கல்லணைக்குறிச்சியில ஒரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய பொண்ணு 12 வயசு தான், மூளை காய்ச்சல்னால மறித்து போய்விட்டார். அவரால் அந்த துக்கத்தை தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணுவார். பாஸ்டர் அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, கவலைப்படாதீங்க, உங்க மகளை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தைரியமா பேசிக்கிட்டே இருக்காங்க. யாராலையுமே அந்த இழப்பு என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ளவே முடியாது. இப்ப ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ நேசிக்கிற உன் பையனை நீ எனக்காக பலியிடு. பலியிடு என்று சொன்னாலே சாக கொடு அப்படின்னு அர்த்தம். அப்ப பாருங்க, அந்த ஆபிரகாம் சோர்ந்து போகல, பயப்படல, அவன் தைரியமா இருந்தான். தைரியத்தை பார்க்கலாம் விசுவாசத்தோட இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். காலையிலேயே அதிகாலையிலே எழுந்து என்ன பண்ணிட்டான்? கழுதையை ஆயத்தம் பண்ணிட்டான். அப்புறம் விறகு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டான். வேலைக்காரர்கள் 2 பேரை ஆயத்தம் பண்ணிட்டான். காலையிலே எழுந்திரிச்சு என்ன பண்றாரு? தம் பையனையும் கூட்டுக்கிட்டு தன்னோட கூட 2 வேலைக்காரர்களையும் கூட்டுக்கிட்டு போறாரு. கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போறாரு. 3ஆம் நாள் அந்த இடத்துல போய் சேர்றாங்க. உடனே அந்த ஆபிரகாம் வேலைக்காரர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமாங்க? அதுல 5ஆம் வசனத்துல பாருங்க, 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். வருவேன் சொல்லல, வருவோம். அந்த ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமும் சரீரமும் செத்து